அவ பாஷையெல்லாம் தெரியும், அதெல்லாம் வந்து பேசும். ஒரு சமயம் காட்டுல இப்படி நடந்து போறத ஏதோ கீச்சு கீச்சுன்னு சத்தம் கேட்கறது. போய் பார்த்தா ஒரு சின்ன குட்டி குரங்கு கீழே விழுந்து காலு உடைஞ்சிருக்கு. இந்த தாய் குரங்கு மடியில் வச்சிருந்தே தாவும். அது விழவே விழாது, ஏதாவது காரணத்தால விழுந்தா கண்டுக்காமே போயிடும். அதுதான் மர்க்கட கிஷோர நியாயம்ங்கிறது. நம்ம பக்தி பண்றது, நம்ம சாதனை பண்றத ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். விழுந்தா பகவான் கண்டுக்க மாட்டார், நம்ம தான் ஏறி பிடிச்சுக்கணும். மர்க்கட கிஷோர நியாயம் இதுக்கு. குரங்கு குட்டி மாதிரி நம்ம அனுஷ்டானம் பண்ணணும், அப்படிதான் ஃபர்ஸ்ட் இருக்கணும். முதல்லயே அடுத்த ஸ்டெப் போக முடியாது. முதல்ல நம்ம தான் அனுஷ்டானம் பண்ணணும், நம்ம தான் ஜபம் பண்ணணும், நம்ம தான் தியானம் பண்ணணும், நம்ம தான் விரதச்சரியோட இருக்கணும், நம்ம தான் நிஷ்டையோட இருக்கணும். அடுத்த ஸ்டெப் என்னன்னா இந்த பூனைக்குட்டி. இந்த பூனைக்குட்டி ஒரு இடத்துல போட்டா அங்க அழுதுண்டே இருக்கும். தாய் பூனை தான் வந்து எடுத்துன்னு போகணும். பூனைக்குட்டிக்கு என்ன பாஷை? அது ஹிந்தியில தான் பேசும். மே ஆவும் விட்டுங்க. அம்மா பூனை வந்து அது எங்க இருக்கோ அங்கேருந்து எடுத்துன்னு போகும் இல்லையா? நம்மளும் பகவான் கிட்ட நான் வரேன், என்ன எடுத்துன்னு போ, எடுத்துன்னு கூப்பிட்டா அவன் வந்து எடுத்துட்டு. அது அந்த அடுத்த படி. இதுல ஒரு ஆச்சரியம், தேவராஜ முதலியார்னு ஒரு பக்தர் ரொம்ப மகர்ஷி கிட்ட செல்வாக்கா பேசுவார். அவருக்கு வளவளா பேசிட்டே இருப்பார். ஒரு சமயம் சொன்னார், பகவானே எனக்கு சாதனை எல்லாம் பண்ண முடியாது, இந்த குரங்கு வழியெல்லாம் என்னால முடியாது, உங்களை பிடிச்சுக்கிறது எல்லாம் என்னால முடியாது, பூனைக்குட்டி மாதிரி நீங்க தான் என்ன கரையேற்றணும், நான் பாட்டுக்கு அழுதுன்னு இருப்பேன் அப்படின்னா. பகவான் என்ன சொல்றாரு, அப்படி இல்லை ஓய், நீ குரங்கு மாதிரி பிடிச்சுண்டா நான் பூனைக்குட்டி மாதிரி பார்த்துவேன். சேர்த்துக்கிற சமத்காரம் மகான்கள்ட்ட தான் பார்க்கணும். அதாவது நம்ம தர்மத்திலேருந்து நம்ம தப்பிச்சுக்கிறதுக்கு இருக்கிற வழி இல்லை அது. நீ குரங்கு மாதிரி பிடிச்சுக்கிறது உன்னோட தர்மம், பூனைக்குட்டி மாதிரி பார்த்துக்கிறது என்னோட வேலை. அப்பர் சுவாமி தேவாரம் நீ சொன்னேனே, என் கடன் பணி செய்து கிடப்பதே உன் தொழில் அடியனையும் தாங்குதல். நான் பண்றது இருக்க கடன், நான் பண்ணினாதான் எனக்கு திருப்தி, நான் பண்ணலைன்னா எனக்கு திருப்தியே வராது. ஆனா நம்மளை காப்பாத்துறதுங்கிறது அவனுக்கு தொழில், அவன் விடவே மாட்டான், அது அவன் சுபாவம் அது. அதனால இப்படி காட்டுல மலையில நடக்கிற போது ஒரு குட்டி குரங்கு அது விழுந்து போயிடுத்து, கால் உடைஞ்சிருக்கு. பகவான் அதை எடுத்துன்னு வந்து இத்தினூண்டு இருக்கு, எடுத்துன்னு வந்து அதை பார்த்துண்டு அதுக்கு சுஷ்ரூஷ பண்ணி அதை வளர்த்தின்னு வந்து, ரொம்ப சாதாரணமா மனுஷ ஸ்பர்ஷம் பட்டாச்சுன்னா இந்த மிருகங்கள்லாம் தொடாது. இந்த குரங்கு நொண்டினே பேர் இருக்கு. அந்த நொண்டி பெருசான போது ரொம்ப ஆச்சரியம். இந்த நொண்டி ஸ்கந்தாசிரமத்தில் இருக்கிறது வந்தது. இப்போ இருக்கிற ரமணாசிரமம் பிரசிடண்டோட அப்பா டி.என். வெங்கட்ராமன், அவர் சின்ன குழந்தையா இருக்கிற போது அவர் வந்து பகவான் மகர்ஷியோட தம்பியோட புள்ள. அவர் குழந்தையா தாயார் இல்லாத குழந்தைய கொண்டு விட்டுட்டார். ஒரு நாளைக்கு இந்த எல்லாருக்கும் வேற வேற இலை, பகவானுக்கு ஒரு இலை, இவருக்கு ஒரு குழந்தைக்கு ஒரு இலை, குரங்குக்கு ஒரு இலை போட்டிருக்கார். இந்த குழந்தை என்ன பண்ணிட்டு குரங்கோட இலையில போய் கை வச்சு எடுத்தான். அது பலார்னு ஒன்று விட்டுது, ஒரு அடி. அப்போ பகவான் சொன்னார், புரிஞ்சுண்டியா, யாரோடத்துலையும் கையை வைக்கப்படாது. அவர் லாஸ்ட் வேற எங்கிட்ட கூட சொல்லியிருக்கார், பகவான் எனக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் உபதேசம் என்ன தெரியுமா, எதுலையும் யாரோட பொருள்லையும் ஆசைப்படப்படாது. அப்ப அந்த குரங்க வளர்த்தின்னு வந்து காட்டுல விட்டா மீதி குரங்குகள்லாம் இந்த குரங்கு ராஜாவா பண்ணி கொடுத்து, அந்த சம்பர்க்கத்தோட பலம் ராஜாவா பண்ணி கொடுத்து. இந்த நொண்டி பெரிய ராஜாவா இருந்து ஒரு பெரிய கூட்டத்துக்கு, இந்த குரங்குகளுக்கு நடுப்புல சாம்ராஜ்யமே உண்டு. அவளுக்கு யுத்தம் நடக்கும், எல்லாம் நடக்கும். அப்புறம் அவன் ராஜாவானான்னு எப்படி தெரிஞ்சதுன்னா, ராணிகள்லாம் கூட்டின்னு வந்தான் பகவானை பார்க்கறதுக்கு. இவன் பார்க்க வந்த அன்னைக்கு மகர்ஷி வந்து கிரி பிரதட்சிணம் போயிருக்கார். அதனால என்னாச்சு, வந்து மகர்ஷியை காணலையோ இல்லையோ, கோபத்துல ஆசிரமத்தில் இருக்கிற மரத்தில் இருக்கிற கொம்பெல்லாம் உடைச்சு இலையெல்லாம் பரத்தி போட்டு
ஒரே திரும்பி வரபோது அங்க ஆசிரமத்தில் இருக்கிறவா சொன்னா, இந்த மாதிரி குரங்குகள் வந்து அமக்களம் பண்ணி கொடுத்து, அப்படி பண்ண மாட்டாளே அப்படின்னு பார்த்தா அடுத்த நாளைக்கு வந்தப்ப தெரிஞ்சது, ஓ நீதான் நேற்றுக்கு வந்து அமக்களம் பண்ணினியா, ஓ நீ ராஜாவாயிட்டியா, ராணியை கூட்டின்னு வந்திருக்கான், எல்லாமே வந்திருக்கான்.